ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, இது வந்து இந்த மாதத்துக்கு மளிகை பொருட்கள் வந்து டிமார்ட்லேயே வந்து கொஞ்சம் வாங்கிறேன். நான் எப்போதுமே வந்து ஹோல்சேல் கடையில் தாங்க வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து வாங்குவேன். நம்ம ஏரியாவில் இப்போ டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால டிமார்ட்டில் எப்போதுமே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. நான் அதனால் இப்போ அங்கேயும் வந்து நான் திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன். ஹோல்சேல் கடையிலையும் வந்து வாங்குவேன், இங்கேயும் வந்து வாங்குகிறேன். டிமார்ட்டில் வாங்குகிற சில பொருட்களுடைய ப்ரைஸும் ஹோல்சேல் கடையில் வாங்குகிற சில பொருட்களுடைய ப்ரைஸும் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். ப்ரைஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து வருது. அது வந்து டிமார்ட்டில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கா, இல்லை ஹோல்சேல் கடையில் ப்ரைஸ் அதிகமாக இருக்காங்கிறத நான் இதில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது நான் வாங்கின பொருட்களை வச்சு தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒரேடியாக எப்போதும் போல் ஹோல்சேல் கடையிலே வந்து மொத்த திங்ஸும் வந்து வாங்கிக்கலாம் தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்தமாரி சூப்பர் மார்க்கெட்டு, ஷாப்பிங் மால்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, பாதி திங்ஸு வந்து ஹோல்சேல் கடையிலையும், மீதி திங்ஸ் எல்லாம் இங்கே டிமார்ட்லேயும் வந்து வாங்கியிருக்கிறேன். நான் மெயினாக அடிக்கடி சொல்கிறது வந்து இந்த ஷாப்பிங் மாலு, சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா நம்ம லிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு போகணுங்க. அந்த லிஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கிறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாலே நம்ம பட்ஜெட்குள்ளே வந்து அடங்கும். ஆனால் நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது நம்மளது பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும். சில திங்ஸ் வந்து வாங்கிடுவோம். அதனால் எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து வரும். நம்ம வாங்குகிற பொருட்களை பொறுத்து தான் வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையிலையும் டிமார்ட்லேயும் வாங்கினதை வந்து பார்த்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குது. ஹோல்சேல் கடையில் என்னென்ன திங்ஸ் வாங்கலாம், டிமார்ட்டில் போனால் எங்கே என்னென்ன வாங்கலாங்கிறது இப்போ எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது. நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் லிஸ்ட்டு எழுதிப்பேன். இப்போ நான் பேக்லேருந்து எல்லாமே ஓரளவு திங்ஸ் எடுத்து வைக்கும் போதே நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது உங்களுக்கு ஓரளவு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இந்த வாட்டி டிமார்ட்டில் வாங்கினதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள் என்னென்ன வந்திருக்குங்கிறதுல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எந்தெந்த திங்ஸோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதை வீடியோ வந்து ஷேர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அதேபோல் இந்தமாரி வீடியோஸ்லாம் வந்து போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிடிக்குங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வாங்கிட்டு வந்த டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஒரு 3 இதாக வந்து பிரித்து வச்சுருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட் போனதுனால இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா செலவுகள் என்ன ஆயிருக்குதுங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதுமாரி வந்து பிரித்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் நம்ம திங்ஸ் வாங்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா செலவுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கணும். அப்படின்னு தான் வந்து நான் யோசனை பண்ணுவேங்க. கடைக்கும் போவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் மெயினாக பசங்களை கூட்டிகிட்டு போனோம்னா பசங்க கேட்குறது வாங்கி கொடுக்காம இருக்கவும் முடியல. வாங்குற மாரி தான் இருக்குது. இப்போ வந்து டிமார்ட்டில் நான் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் காமிக்கிறேன். எப்போதுமே ஆயில் வந்து நான் கோல்டு வின்னர் தான் வந்து வாங்குவேன். கோல்டு வின்னர் கொஞ்சம் இப்போ ரேட் அதிகமாக ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எண்ணெய் வந்து டிமார்ட்டில் தான் வந்து வாங்குகிறேன். லாஸ்ட் மந்தில் அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் வந்து வாங்கினேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா, ரைஸ் பிராண்ட் ஆயிலும் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதனால் ஃபார்ச்சூன் வந்து 3 லிட்டர் வாங்கியிருக்கேன். அந்த லிட்ரு வந்து 161 ருபீஸ் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஹெரிட்டேஜ் நெய் எப்போதுமே வாங்குறது தான். அது வந்து வீட்டுக்கு வந்து நெய் தீபம் போடுறதுக்காக. அப்புறம் இந்த நல்லெண்ணெய் வந்து கோயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அது தனியாக எப்போதுமே 1.5 மேக்ஸிமம் இல்லை 2 லிட்டர் கிட்ட வாங்குவாங்க. நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் நல்லெண்ணோட ப்ரைஸ் கொஞ்சம் இங்கே டிமார்ட்டில் கம்மியாக இருக்குது. பிராண்டு வந்து அந்த பிராண்டுக்கு தகுந்த மாரி தான் ரேட் அதிகமாக இருக்குது. நாங்கள் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுல தான் அந்த நல்லெண்ணெய் வந்து வாங்கியிருக்கிறோம். அப்புறம் வந்து டீ தூள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா எப்போதுமே நான் டீ தூள் வந்து 100 கிராம் பாக்கெட்டு வந்து 2 வாங்குவேன். இங்கே சின்ன பாக்கெட்டே இல்லைங்க. 100 கிராம் பாக்கெட்லாம் இல்லை. இருந்தால் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பாக்கெட்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கக்கூடாது. ஏன்னா நான் இங்கே டிமார்ட்டில் வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு தான் அங்கே நான் ஹோல்சேல் கடையில் வாங்கலாம். அப்புறம் இங்கே வாங்கிட்டேன். வேறு வழியில் சரி இந்த மாதம் வந்து இது இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். மீந்தால் கூட நெக்ஸ்ட் மந்த்துக்கு அதை வாங்கும்போது கம்மி பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த எல்ஜி பெருங்காயம் வந்து பை 1 கெட் 1 ஃப்ரீ தாங்க அது. இந்த பிராண்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 49 ருபீஸ் தான் வந்து ஒன்று வாங்கினா 49ஓட முடிஞ்சிருக்கும். நான் ஏதோ ஒரு யோசனையில் பை 1 கெட் 1 தானேன்ட்டு 2 வாங்கிட்டேன். ரேட் வந்து 100 ரூபாய். இப்போ அதில் வந்து 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து ஆகிடுச்சு. நம்ம ஒன்று கூட வந்து எடுத்துக்கலாம். அந்த ஒன்றோட ப்ரைஸ் மட்டும் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கிலோ அது 1/2 கிலோ வந்து 36 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அது பிராண்டு நேம் ஞாபகம் இல்லை. அந்த பிராண்டில் வாங்கியிருந்தேன். சரி அதில் வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு தான் வந்து நாங்கள் ஹோல்சேல் கடையில் வந்து நான் நாட்டு சக்கரை வாங்கலாம். ஆனால் இந்த வாட்டி அந்த பிராண்டு இல்லை. நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா இது 85 ரூபான்னு ரேட் போட்டிருக்குது. இங்கே லோக்கலில் வெளியில் நான் வாங்குகிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் என்னமோ தான் வந்து வரும். இல்லை சில பொருட்களோட ப்ரைஸ் மட்டும் வந்து நான் கை வச்சு காமிச்சிருப்பேன். ரேட்டு வந்து எவ்வளோ வந்திருக்குதுங்கிறது மட்டும். மேகி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இப்போ இங்கே டிமார்ட்டில் வாங்கிக்கிறதுங்க. நம்ம தனியாக ஒரு பாக்கெட் வாங்கினோன்னா 15 ரூபா வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் வந்து 80 ருபீஸ் தான். 6 வந்து இருக்கும் அதில்.
அதேபோல் ஹோல்சேல் கடையில் வத்தி வந்து ரூ. 50 வத்தி தான் எப்போதுமே வந்து வாங்குவேன். இங்கே வந்து வத்தி நிறைய வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் வந்து நிறைய இருக்குதுங்க. இல்லை இந்த பிராண்ட் வந்து வாங்கினேன், இது வந்து ₹40 தான். அதனால் பை ஒன் கெட் ஒன் 2 எடுக்கல, 1 தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பருப்பு ஐட்டம் எல்லாமே ஹோல்சேல் கடைக்கும் இங்கே டிமார்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. டிமார்ட்டில் எனக்கு என்னமோ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வாட்டி பருப்பு வந்து தானிய வகைகள் எல்லாமே வந்து எதை தேவைப்படுதோ அதை மட்டும் வந்து நான் இங்கே டிமார்ட்டில் வந்து வாங்கிக்கிறேன். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, கொண்டக்கடலை, இந்தமாரி பருப்பு ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்கியிருக்கிறேன். நம்ம கரெக்டாக அந்த 1 கிலோ 1/2 கிலோன்ட்டு நம்ம வந்து ஹோல்சேல் கடையில் வந்து வெயிட் போட்டு வாங்குவோம். அது கரெக்டாக அந்த ரேட்டுக்கு வந்துடும். இங்கே நாமளே வந்து பருப்பு வந்து அளவு எடுக்கிறது தான். அதனால் வந்து வெயிட்டில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ரேட் வந்து இங்கே இதில் போட்டிருக்கிறாங்க. பாசிப்பருப்பு மட்டும் இங்கே லூஸில் இல்லைங்க. ஆனால் வந்து பாக்கெட் ஐட்டம் வந்து வாங்கிக்கிட்டேன். மற்றபடி இந்த மாவு ஐட்டம் எல்லாமே அவங்களே வந்து அரைச்சி வச்சுருக்காங்கங்க. நம்ம வெயிட்டை நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். அதில் நான் ராகி மாவு வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து சரி ஒரு தடவை வாங்கி பார்ப்போமேன்னு வாங்கினேன். ஆனால் எனக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லைங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன். அது என்னமோ நிறைய அரிசி மாவு கலந்த மாதிரி தான் இருந்தது. கூழாக்குன்னு அந்தளவுக்கு வந்து ராகி கூழ் மாரியே வந்து இல்லை. அதனால் நம்ம வாங்கக்கூடாதுன்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். கோதுமை மாவு, கடலை மாவு அதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் சரி ராகி மாவு வாங்கி பார்த்தாச்சு சேம் அதேமாரி அதுவும் இருந்துருமோன்ட்டு தெரியல. அதனால் அதை வாங்க போகிறதில்ல. மாவு ஐட்டம் வேணும்னா நம்ம பாக்கெட் ஐட்டம் வந்து நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். வெல்லம், அப்புறம் ரவா இதெல்லாமே இங்கே தான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது. அப்புறம் இந்த வத்தல் வந்து வாங்கியிருந்தேங்க. இது வந்து நான் அந்த கடையில் வாங்குறதுக்கு இங்கே வந்து சேம் அதே ரேட்டில் தான் வந்து வருது. நம்ம எடுக்கிற வெயிட்டை பொறுத்து தான் அதோட அமௌண்ட் வந்து வரும். அப்புறம் பில்லில் அதிகமாக போனதில் பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் ஐட்டமும் ஒன்று. இது வந்து 800 கிராமு ரேட் வந்து ₹145. இதை நான் வாங்க வேண்டாம்னு சொல்லியுமே சாதனை இப்போ கேக்கில் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நான் மேக்ஸிமம் வீட்லேயே செஞ்சுருவேன். லாஸ்ட் மந்த் வாங்கின கடலை மாவை இன்னும் யூஸ் பண்ணாமலே தான் வச்சுருக்கிறேன். அதில் செய்கிறேன்னு சொன்னால் அவங்க வந்து கேட்கல. இப்போதைக்கு எனக்கு சாப்பிடணும் போல் இருக்கனால தான் வாங்கினேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸில் வந்து மெயினாக அவங்களுக்கு இந்த கடலை மிட்டாய் எப்போதுமே அவங்க வந்து வாங்குவாங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது பாக்கெட் வந்து ₹40. எனக்கு ஹோல்சேல் கடையில் அது ரேட் என்னன்னு எனக்கு தெரியல, சரி ஞாபகம் இல்லை. அப்போ இந்த சப்ஜா சீடு வந்து இது ₹32. இதில் இப்போ இந்த மாதத்தில் எக்ஸ்ட்ரா செலவு அந்த சப்ஜா சீடு. அதுக்கப்புறம் வந்து நன்னாரி சர்பத் அது ₹80 என்னமோ தான் அது. அப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு போனதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்குட்டி வந்து எதுவும் ஸ்நாக்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால் அவனுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் வேணும்னு சொன்னதுனால அவனுக்கு அந்த பாக்ஸ் வாங்கினது. சாதனா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இந்த டிப் பென்சில் அது ஆஃபரில் இருந்துன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டா. அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த லேஸ் அதை பேர் என்னன்னு தெரியல, அது ரேட் அதிகமாக இருந்ததுங்க. அது வந்து வாங்கிட்டேன். எனக்கு அது உண்மையிலே வாங்க மனசே இல்லைங்க. ₹110 போட்டு அது வாங்கணுமான்ட்டு வந்து கேட்டேன். எப்போயாதானே வாங்குறேன்னு சொல்லி அது வாங்கிட்டேன். சாதனா மேக்ஸிமம் இந்தமாரி சூப்பர் மார்க்கெட்லாம் வந்தானா மேக்ஸிமம் இந்தமாரி லேஸ் ஐட்டம் எடுப்பேன். அப்புறம் இந்த கிளிப்பு, தோடு அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்குவேன். இந்த வாட்டி கிளிப்பு ஒன்று வாங்கிக்கிட்டேன். வெற்றிக்குட்டி இந்த பாக்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். சாதனாக்கு இந்தமாரி கிளிப்புலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நிறைய கலெக்ஷனில் வச்சுருக்கணும்னு ரொம்ப ஆசை அவளுக்கு. அதனால தான் எப்போ போனாலும் ஏதாவது ஒன்று வாங்கிடுறா. அவளை கூட்டிகிட்டு போனால் வாங்கிடுவான். அப்புறம் கோயிலுக்கு வீட்டுக்கு ஏற்றுறதுக்கு வந்து இந்த தீபம் ஆயில் வந்து நான் எப்போதுமே பாக்கெட் ஐட்டம் தான் வாங்குவேன். இந்த அங்கே பாக்கெட் இல்லை, அதனால் பாட்டில் தான் இருந்தது வாங்கிட்டேன். அங்கே பாக்கெட் ஐட்டமில் இது 1/2 லிட்டரில் வரல. அதனால் நெக்ஸ்ட் டைமில் அந்த ஹோல்சேல் கடையில் தான் இது வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன். பாட்டிலில் வாங்குறதுனால எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ₹10 ₹5 எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி அந்த பெருங்காயம் வந்து 1 வாங்கியிருந்தோம்னா அந்த ₹40 வந்து மிச்சமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சிப்ஸ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உண்மையிலேயே எனக்கு மனசே வரலைங்க. ₹110 போட்டு இது வாங்கணுமான்னு எனக்கு மனசே இல்லை. உருளைக்கிழங்கு வாங்கினா 1 கிலோ தாராளமாக 2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி வீட்லேயே வந்து போடலாம். அப்புறம் வந்து சாதனாக்கு வந்து கிளாஸ் ஐட்டம்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கிளாஸ் வாட்டர் பாட்டில் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன். அவளுக்காக இது வந்து வாங்குச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ₹89 தான். அப்புறம் எனக்கு இந்த ரஸ்க்குனாலே ரொம்ப பிடிக்குங்க. எப்போயாவது ஆசைப்பட்டேன்னா இந்த ₹10 ₹5 பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அது கடையில் வந்து லோக்கல் கடையில் வாங்கி சாப்பிடுவேன். இப்போ டிமார்ட் போகிறதுனால அங்கே ஆஃபரில் போட்டிருக்கனால அது ₹60 தாங்க. அது எப்போவுமே இப்போ வாங்குகிறேன் நான். இப்போ டிமார்ட் போனதுனால இதுமாரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா செலவுகள் தான் வந்து ஆகுது. நான் ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் செலவுகளை இழுத்து விட்டுட்டு போயிட மாட்டேன். பார்த்து பார்த்து தான் வந்து வாங்குறது எல்லாமே. பசங்களை கூட்டிகிட்டு போனாலும் அது இதுன்னு கேட்டாலுமே என்ன வாங்கி அந்த டைமில் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ, என்ன அவசியமோ அது மட்டும் தான் வந்து வாங்கி கொடுக்குறது. சாப்பிட்றதுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம். மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து யோசனை பண்ணி பார்த்து தான் வாங்குறது. அப்புறம் இந்த கப்பு சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, அது வாங்கினா அது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைங்க. அது வந்து ரேட் வந்து 36 என்னமோ தான் போட்டிருந்தது. 12 கப் உள்ளது. எனக்கு இன்னும் ரேட் கம்மியாக இருந்த மாரி இருந்தது. நான் அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வாங்கி. அதில் நான் பார்த்ததுமே ஆசை இருந்தது வாங்கணும். ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணலாமேன்ட்டு அது வாங்கினேன். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா செலவுகள் தான் அதெல்லாம்.
மெயினாக இந்த குளியல் சோப்பு, பேஸ்ட்டெல்லாம் இங்கே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே நம்ம ஹோல்சேல் கடையில் தான் வாங்கணும். இங்கே எல்லாமே மொத்தமாக எல்லாம் பெரிய பெரிய சோப்பாக தான் வந்து இருக்குது. பேஸ்ட் அந்த பெரிய பெரிய பேக்காக தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, வாங்க மாட்டேன். மற்ற லிக்விடெல்லாம் வந்து வாங்கலாம் தான். ஆனால் லிக்விட் இந்த வாட்டி ஹோல்சேல் கடையிலே வந்து அவங்க சொல்லிட்டதுனால வாங்கியிருந்ததுனால இங்கே நான் வாங்கலை. ஏன்னா ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, லிக்விட் ப்ரைஸில் வந்து அஃபோர்டபுளாக இருக்குதான்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் இன்னும் இங்கே வந்து வாங்கலை. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்கினேன்னா நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ காமிக்கிற பில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் வாங்கினது. இது வந்து டிமார்ட்டில் வாங்கின பில்லுங்க. அதில் வந்து பருப்புலாம் வாங்கினா இல்லைங்களா, அதோட ரேட்டு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு வந்து பார்த்தா ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க. ஒரு ₹5 ₹10 முன்ன பின்ன வருது, அவ்வளோதான். ஹோல்சேல் கடையில் முன்னாடியே வாங்கின பில்லு வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கினா இல்லைங்களா, அதோட லிஸ்ட்டும் வச்சுருந்தேன். அதையும் வந்து பார்த்து தான் வந்து நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், எதை எதை எங்கெங்கே வாங்கணுங்கிறது. நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு ஒரேடியாக ஹோல்சேல் கடையில் வாங்கலாம், இல்லை டிமார்ட்லேயே வாங்க வேண்டியதான்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா டீட்டெயிலில், இதுதான் ரீசன் நான் அங்கே வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதுக்கும். எனக்கு வந்து இதுமாரி மால்லாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அங்கேயும் போய் சுற்றி பார்த்த மாரி இருக்குமே, அப்படியே வாங்கின மாரி இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படிங்கிறனால தான் நான் டிமார்ட்லேயும் வந்து திங்ஸ் இப்போ வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மெயினாக இந்த பருப்பு, அப்புறம் இந்த மாவு ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசிலாம் வந்து டிமார்ட்டில் வந்து ப்ரைஸ் வரையாக வந்து வச்சுருக்குறாங்க, கம்மி ரேட்லேயே வந்து இருக்குது. அதெல்லாம் இங்கே வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த தாளிக்கிற மசாலா ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து இந்த 50 கிராம் 100 கிராம் பாக்கெட்டாக தான், அது மேக்ஸிமம் 50 கிராம் கூட நான் ரொம்ப பார்க்கல, 100 கிராம் பாக்கெட்டாக தான் வந்து பார்த்துருக்குறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வாங்கலை, நம்ம ஹோல்சேல் கடையில் இந்த 10 கிராம் 5 கிராமுக்கு தகுந்த மாரி வாங்கிட்டேன். அது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தாளிக்கிற ஐட்டம் மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே அது நான் முன்னாடி சொன்ன மாரி டிமார்ட்லலாம் இந்த 100 கிராம் 200 கிராம் பெரிய பெரிய பாக்கெட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோலாம் வந்து மாதம் மாதம் செலவாகாது. 50 கிராம் தான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு மாதம் தான் 100 கிராம் வந்து வாங்குவேன். அது எல்லாமே நான் வந்து ஹோல்சேல் கடையில் தான் வாங்க போகிறேன். இந்த வாட்டி வந்து டிமார்ட்டில் அப்புறம் ஹோல்சேல் கடையில் 2 கடையில் வாங்கின பில்லையும் வந்து பார்த்தாச்சு. இந்த வாட்டி வந்து மளிகை பொருட்கள் நம்மளோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த வாட்டி இப்போ எப்போதுமே அரிசி நான் 10 கிலோ இல்லை 8 கிலோ தான் வாங்குவேன். இந்த வாட்டி கொஞ்சம், அதாவது ஒரு பையாவே வந்து எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு. சம்மர் வந்திருக்கிறதுனால இந்த நன்னாரி வாங்கினது, சப்ஜா சைடு, அதுக்கப்புறம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போனதுனால இந்த சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா செலவுகள் ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸுக்குன்னு சாதனை அந்த மிச்சர் வாங்கினது, இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்ததுனால பில்லு கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு. எப்போதுமே இவ்வளோ பில் வந்து வராது நமக்கு. கண்டிப்பாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லிஸ்ட்டில் என்ன எழுதிட்டு போகிறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம பட்ஜெட்குள்ளே வந்து அடங்குங்க. கண்டிப்பாக இதுமாரி சூப்பர் மார்க்கெட் மால்லாம் பசங்களை கூட்டிகிட்டே போகக்கூடாது. கூட்டிகிட்டு போனால் இன்னும் எக்ஸ்ட்ரா செலவுகள் தான் வரும். எப்போதுமே நீங்கள் வந்து லிஸ்ட்டு நீங்கள் மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பில்லை ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற பொருளும் அதில் லிஸ்ட்டில் இருக்கிற பொருளும் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை எதுக்காவது வந்து விலைகள் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம லிஸ்ட்டில் ஒன்று போட்டிருப்போம், அவங்க வந்து அதாவது ஹோல்சேல் கடையில் வாங்கினோம்னா அவங்க லிஸ்ட்டில் வந்து மாற்றி வந்து ஏதாவது வந்து திங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, இல்லை ரேட் வந்து மாற்றி எழுதியிருப்பாங்க. அதனால தான் வந்து நான் சொல்கிறது, ஏன்னா எனக்கு அந்தமாரி அனுபவங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால தான் எப்போதுமே நான் வாங்கிட்டு வந்த உடனே அந்த பில்லில் இருக்கிறதும் வாங்கிட்டு வந்த திங்ஸும் கரெக்டாக இருக்கா, அந்த கிராம்லாம் இருக்குதா, ரேட்டு கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் எப்போதுமே நான் செக் பண்ணுவேன். விலாக் இன்றைக்கி இதோட வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.